ஏன்பா மாட்டை பிடிச்சி லாரி ஏற்றுறமா இங்கே வாங்க. மாடு வளர்க்கணும் அசால்ட்டாக இருக்கா? மாதம் 1ஆம் தேதி பிறந்துச்சுட்டு 2 மூணு நாள் 2 கழுத்து கயிறு 2 செட்டு கயிறு, அது போக புடி கயிறு வேற வீட்டில் கிடக்குறது. இதே கேடி மாடாக இருந்தால் அதெல்லாம் டபுள் ஆகும். ஒரு மாடு தீவனம் தின்னும், ஒரு மாடு தீவனம் தின்னாது. அதுகளுக்கு பூரா என்னென்ன தீவனம் வேணும், என்னென்ன பிடிக்குன்றதை பார்த்து அதுக்கேற்றாப்புல நாங்கள் ரெடி பண்ணணும். அதே ஒரு மாடு மேய்ச்சலில் கட்டினாத்தையும் தண்ணியே குடிக்கும், அதுக்கு என்னன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணால் அடுத்து ஜல்லிக்கட்டுக்கு போகிறப்ப டோக்கன் ஒரு விஷயம் வந்து நிற்கும். அந்த டோக்கனுக்காக ஒவ்வொருத்தர் கையை காலை பிடிச்சி டோக்கன் வாங்கலான்னு பார்த்தா எங்கேயுமே டோக்கன் கிடைக்காது ரெக்கமெண்டேஷனில். சரி ஆன்லைனுக்கு மாற்றிட்டாங்க, இன்னும் நம்மளுக்கு டோக்கன் வந்துருன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தால் அதுவும் ரெக்கமெண்டேஷனில் பல பேருக்கு வேறு விதத்தில் போயிருது. சரி ஜனவரி மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் எல்லா ஊர்லேயும் மஞ்சோட்டு நடக்குதுன்னு பார்த்தா ஏதாவது ஒரு ஊருக்கு டோக்கன் கிடைக்கும். ஆசாசியாக அந்த ஊருக்கு டோக்கன் கிடச்சிருச்சுன்னு ஜல்லிக்கட்டு ஏற்றிட்டு போனால் அங்கே உடச்சி கொஞ்ச நேரத்தில் மஞ்சோட்டை பாதையில் நிப்பாட்டி எல்லா மாடும் அவுக்காம வீட்டுக்கு போகும். இதையும் தாண்டி நம்ம போய் ஒரு வாடிக்குள்ளே உள்ளே போயிட்டோம்னா வரிசையில் போகும்போது முன்னாடி இருக்க மாடு சேட்டை போகணும், பின்னாடி இருக்க மாடு அசந்த நேரத்தை குத்தும். ஏதோ ஒரு மாடு கயிறத்துட்டு எதிர்வாடியில் ஓடியாடும். அதில் தப்பிச்சு நல்ல வேலை முருகான்னு சொல்லி வெளியே போனால் கயிறு அடிக்க நிற்கிற இடத்துல நம்ம மாட்டு கயிறு அடிக்க நிற்கும்போது பின்னாடி இருக்க மாடு நம்மளை கொடுத்து தூக்கி போட்டு போகும். அந்த மாதிரி எத்தனை பேர் உயிர் விட்டுருக்காங்க தெரியுமா? ஒரு மஞ்சோட்டுக்கு போனால் குறைஞ்சது 5000 10,000 செலவாகும். இது எல்லாத்தையும் பார்த்து சரின்னு வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு நேரம் அசந்து உட்காந்தா ஒவ்வொரு ஊரில் மாடு காணாம போயிடும். அது கிடைக்கும் 3 நாளோ 1 வாரமோ 3 மாசமோ. அப்போ எங்கள் மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் தெரியுமா?